திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன? அதாவது கடந்த 18ஆம் தேதி சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட அமளி குறித்து குறிப்பாக திமுக பல்வேறு தளங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக காந்தி சிலை அருகே ஒரு நாள் போராட்டம் நடத்தினார். அதுக்கப்புறமாக திருச்சியில் உண்ணாவிரதம், மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன, உண்ணாவிரத போராட்டங்கள். இந்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் கட்சியுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்திருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்த கட்டமாக எவ்வாறு இந்த விஷயத்தை கொண்டு செல்வது என்பது குறித்து குறிப்பாக நீங்க கடந்த சில தினங்களாக செயல் தலைவர் ஸ்டாலினுடைய பேட்டியில கேட்கும்போது தெரியும். அவர் சொல்றது என்னன்னா, இந்த விஷயத்தை இன்னமும் அறவழியில் குறிப்பாக மக்களிடம் கொண்டு செல்வது திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது என்று சொன்னார். உண்ணாவிரதம் நடத்தினார்கள், போராட்டம் நடத்தினார்கள், இளைஞர்கள் அதிக அளவிலே அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க செய்தார்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் அதை எப்படி கொண்டு செல்வது என்பது குறித்து ஆலோசிப்பு அடுத்த நாள் 28ஆம் தேதிக்கு அடுத்த நாள் மார்ச் 1ஆம் தேதி செயல் தலைவர் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் வருகிறது. அவர்கள் இளைஞர் எழுச்சி நாள் என்ற பெயரில் அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. அன்று மாலையே 6 மணிக்கு குறிப்பாக டி நகர்ல கூட தனியார் ஓட்டலில் சொற்பொழிவாளர்கள் கூட்டம், திமுகவுடைய பேச்சாளர்கள் கூட்டமும் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதில் பல்வேறு விஷயங்கள், உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக திமுக வட்டார தகவல் நமக்கு தெரிவிக்கிறது.